உங்களுக்கு பின்னாடி இந்த கிரியேச்சர் வந்துட்டு இருக்கு. அது தெரிஞ்சும் நீங்க ஓஷன்ல போட்டிங் போயிட்டு இருப்பீங்களா? அண்ட் அதோட சைஸ் டீரெக்ஸ் டைனோசரோட 2 மடங்கு பெருசா இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அதோட பற்கள் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா அதால ஒரு காரையை கிரஷ் பண்ணி சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாம அதால ஒரே நேரத்துல நிறைய ஹியூமன்ஸை அப்படியே விழுங்கிட முடியும். இந்த ஏன்ஷியன் பீஸ்டுக்கு பேரு தான் மெகலடான் ஷார்க். ஆனா இது ஒருவேளை முன்காலத்திலேயே அழியாம இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கி இருக்கும். இது ஒருவேளை ஓஷன்ல இருந்ததுன்னா நம்ம ஓஷனை யூஸ் பண்றதுல எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், இதால மனிதனத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும். அண்ட் இன்னைக்குமே இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் கடலுக்கடியில ஆழத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ மெகலடான் ஷார்க்ஸ் இன்னைக்கும் உயிரோட இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வருஷமாவே நிறைய பேர் மெகலடான் ஷார்க்கை பார்த்ததா அங்க இன்டர்நெட்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஷார்க்ஸ் அழியவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா உலகத்துல இருக்கிற டீப்பஸ்ட் பார்ட்டான மரியானா ட்ரென்ச்ல தான் இந்த ஷார்க் ஒளிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அங்க போய் டைவ் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா சயின்டிஸ்ட் எவிடன்ஸ் இல்லாம அதை நம்ப முடியாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை மெகலடான் ஷார்க்ஸ் ஓஷன்ல இருந்தது அப்படின்னா இந்நேரம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனதா இருக்கும். சோ கண்டிப்பா மெகலடான் ஷார்க்ஸ் இன்னைக்கு உயிரோட இல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் இது மட்டும்தான். ஏன்னா ஒருவேளை இந்த மெகா ஷார்க் உயிரோட இருந்தது அப்படின்னா அது மரியானா ட்ரென்ச்சுக்கு போறது தான் கடைசி இடமா இருக்கும். ஏன்னா இது ஒரு வார்ம் வாட்டர் மேமல்ஸ். சோ கோல்ட் டெம்பரேச்சர்ல கடலுக்கடியில ஆழத்துல இதால சர்வே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த மெகா ஷார்க்ஸ் உயிரோட இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதோட பைட் மார்க்ஸ மத்த அனிமல்ஸ்ட நாம இந்நேரம் பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இந்நேரம் அட்லீஸ்ட் ஒரு எலும்பு கூட்டையாவது பார்த்திருப்போம். ஆனா இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஆனா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மான்ஸ்டரோட டீத்தை நாம நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மெகா ஷார்க்கோட டீத்தை இவ்வளவு இடங்கள்ல எதுக்காக நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா இந்த ஷார்க் அதோட டீத்தை அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் டன் கணக்குல. மனிதர்களை நம்மளோட ஏர்லி ஸ்டேஜ்ல மட்டும்தான் டீத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஷார்க்ஸ் அதோட வாழ்க்கை முழுசுமே நிறைய டீத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 2 வாரத்துக்கும் ஒரு தடவை புது டீத் அதுக்கு முளைச்சிட்டே இருக்கும். இந்த டீத் எல்லாமே கடலுக்கடியில போய் ஃபாசிலா மாறிடும். ஒரு மெகலடான் ஷார்க் அதோட வாழ்நாள்ல 40,000 டீத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இன்னைக்கு வரைக்குமே உயிரோட இருக்கிற மெகலடான நம்ம கண்டுபிடிக்காததுனால அதுக்கு இன்னும் எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல மெகலடான் ஷார்க் எப்போ உருவாச்சு அப்படின்னா 16 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. அது மட்டும் இல்லாம கடல்லையே இந்த பிரெடிட்டர் தான் ஒரு டாமினன்டான கிரியேச்சர். இதோட லென்த் மட்டுமே கிட்டத்தட்ட 10 இருந்து 18 மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும். இது கடல்ல இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடும். ஃபிஷ், டால்பின்ஸ், வேல்ஸ் வரைக்கும். ஆனா இப்போ ரொம்ப கொஞ்சம் ரீசெண்டா 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொத்த மெகலடான் ஷார்க்கும் மொத்தமா டிஸப்பியர் ஆயிருச்சு பூமியில இருந்து. சயின்டிஸ்டுக்கு அதோட காரணம் எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா அவங்க கிட்ட ஒரு தியரி இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஷார்க்குக்கு தேவையான ஃபுட் சோர்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட காம்படிஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மெகலடான் ஷார்க்கால கூல் ஆயிட்டு இருக்கிற ஓஷன் டெம்பரேச்சர்ல சர்வே பண்ண முடியலன்னு சொல்றாங்க. என்னதான் இந்த ஷார்க் அழிஞ்சு போனாலும் ஒருவேளை இந்த ஷார்க் உயிரோட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஓஷன் எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெகா ஷார்க்ஸ் ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1100 கிலோகிராம் ஃபுட் சாப்பிட்டுருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒருவேளை அது உயிரோட இருந்து ஓஷன்ல இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் சாப்பிட்டுச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஓஷன்ல இருந்து சாப்பிடுறதுக்கு ஃபுட் இல்லாம போயிருக்கும். ஆனா இது ஃபிஷிங் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ஒரு ப்ராப்ளமா இருக்காது. இதால ஃபிஷிங் போட்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு ஓஷன் டெம்பரேச்சர் கூல் ஆகாம வார்மாவே இருந்தது அப்படின்னா இந்நேரம் இந்த கிரியேச்சர் உயிரோட இருந்திருக்கும். இதனால க்ரூஸ் ஷிப்ஸ்க்கு மட்டும் இல்லாம கடல்ல ஏற்படக்கூடிய எல்லா போக்குவரத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பீச்சை என்ஜாய் பண்றவங்களுக்கும் இது மோசமான விஷயமா இருக்கும். ஆனா அதுவே நம்ம பூமியில ஒரு அனிமல் கூட இல்லாம மனிதர்கள் மட்டும் இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சம்பவத்தை வேற ஒரு கூட்டு சுட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கூட்டு சுட்ட போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.